அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான கிளாஸுங்கிறத பார்த்தோம். ஏன் அந்த மாற்றம் நடக்கணும், எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அறிவு அப்படிங்கிறது என்ன, அறிவு எந்த மாதிரியான அறிவுங்கிறது நமக்கு பயன் தரும், பயன் தராது, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிலதை பார்த்தோம். தென் இது மூலிமா வந்து நம்ம எந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் என்னங்கிறதையும் நம்ம நேற்று கிளாஸில் கொஞ்சம் வந்து பார்த்துருந்தோம். தென் இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸோடு நம்ம இந்த கிளாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுவோம். என்னென்னா நம்ம வந்து இந்த 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 கிளாஸோட நோக்கமே மாற்றம் அப்படிங்கிறது தான். அது எந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, ஒரு 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 குரானிய மனிதனாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸோட மாற்றம். அதை எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான மாற்றமாக அது இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நபிகள் நாயகம் அப்படின்னு சொன்னாவே அவங்க ஒரு குரானிய மனிதராக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நமக்கு வேணுமான்னு கேட்டால், ஆமாம், கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு, ஸோ நமக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து நமக்கு சமகாலத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ண முடியல, டைமிங் இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நெருங்க முடியல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லா இஷ்யூக்குமே வந்து பார்த்திங்கன்னா குர்ஆன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தீர்வு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா இஷ்யூவுமே 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்சைட் இஷ்யூ, இன்னொன்று அவுட் சைட் இஷ்யூ. இன்சைட் இஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள் நடக்கிறது. இப்போ மனசுக்குள்ளனா வந்து நம்மளால் எந்திரிக்க முடியல, தொழுக முடியல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வட்டி வாங்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எந்த ப்ராசஸுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, நம்ம இறையச்சத்தில் இல்லை, நம்ம சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தொழுக மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்னொரு மனுஷங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புறம் பேசுகிறது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி எப்படி கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, இது மாதிரி நமக்கு இருக்கிற இந்த 2 டோட்டல் பிரச்சனையுமே இன்சைடு அவுட் சைடாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா குர்ஆன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு தருது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட் சைடு இஷ்யூங்கிறது நம்ம சொன்னோம். அவுட் சைடு இஷ்யூனா நம்ம எல்லா விதமான நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு மாதிரி எந்த பயமோ எதுவுமே இல்லாமல் நம்ம ரொம்ப இதுவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் என்ன தீர்வு சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 155 வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காகவே அருளியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ நேர்வழி காட்டுறதுக்கு தான் இது அருளியுள்ளோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கிளியரான ஒரு ரூட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரூட் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை அருளியுள்ளோம் அப்படிங்கிற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரி, அப்போ அந்த ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம், மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதே குர்ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு போக்கிடம் உருவாக்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல். ஸோ நம்ம எங்கேனாச்சும் இடத்துல போய் சிக்கிட்டாலுமே நம்ம வந்து முறையான விதத்தில் நம்ம வந்து பார்த்தா இறையச்சத்தோடையும் நம்ம வந்து அல்லாஹ்வை நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தா, ஸோ நமக்கான எக்ஸிட் போலையுமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் நமக்கு வந்து கொடுப்பான். ஸோ அதுதான் இந்த வசனம் மூலிமா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா தெரிய வருது. ஸோ அப்போ என்னென்னா ஒரு எக்ஸிட் போலும் ஒரு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் போகிறதுக்குமே ஒரு ரூட் நமக்கு இருக்குது. தென் 2வது அங்கே போய் சிக்கிட்டோம் அப்படின்னாலுமே அங்கேயும் ஒரு ரூட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது எல்லா விதத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீர்வாக தான் நமக்கு வந்து இருக்குது. இது வந்து அவுட் சைடு இஷ்யூ. இப்போ வந்து இன்சைடு இஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும், நம்ம எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் திங்கிங்கில் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லுதுன்னா 10:57 வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களே அப்படிங்கிற வசனம் ஆரம்பிக்கிறதே மனிதர்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்படி அழைச்சி உள்ளங்களில் பிரச்சனை, நோய் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த வசனமே வரும்.
ஸோ அப்போ நம்ம இறைவனிடத்தை அதை ப்ராப்பராக நம்ம முறையிட்டோம்னாவே நமக்கு இந்த இன்சைட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வ் ஆயிடும். இப்போ என்னன்னா இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லைஃப்பை பற்றி, ஒருத்தவங்க வந்து எக்கனாமிக் பற்றி, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்மளோட ஆக்டிவிட்டீஸை பற்றியோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தியரி அவங்களோட சொந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. அந்த கொடுக்கறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 தான். ஒரு 50% ஒர்க் ஆகும், 50% ஒர்க் ஆகாது. பட் இந்த குரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த குரான் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் அண்டு சக்ஸஸ்ஃபுல் மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இன்னைக்கு தான் நமக்கு குரான் வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 1400 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருச்சு. ஸோ அப்போ அந்த 1400 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மாடலாக மட்டும்தான் இருக்குது. இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லலாமே. உதாரணமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி எடுத்துக்கலாம். யூனுஸ் நபி வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ்கிட்ட இந்த மனிதர்களை அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டாங்க. முறையிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த மனுஷங்களை யாரையுமே அல்லாஹ் அழிக்கவும் இல்லை. அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து யூனுஸ் நபி என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த உணராமல் அல்லாஹ்கிட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவப்பட்டு போனாங்க. இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட கோவப்பட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியே போகலாம், எங்கேனாச்சும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். பட் நம்ம அல்லாஹ்கிட்ட கோவப்பட்டு எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவப்பட்டுட்டு போனார். போய் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கினார். ஸோ பல நாட்கள் அங்கே இருந்தார். இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமாக விளக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் இறைவன்கிட்டயே சரணடைந்தார். ஸோ இறைவன்கிட்டயே நம்ம சரணடையும் போது அவர் சரணடைந்தார். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வெளியே வந்தார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டர்ன் இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரதே வந்து நம்ம வந்து எங்கே போனாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து இன்னொரு வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கூப் நபி. ஸோ யாக்கூப் நபி வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் நபி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாகவும் ரொம்ப க்ளோஸராகவும் இருந்தாங்க. ஆனால் மித்த பசங்களுக்கு அது என்ன பண்ணல அப்படின்னா பிடிக்கல. ஸோ அதை பிடிக்காதங்காட்டி அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசுப் நபியை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல வச்சு தொலைச்சிட்டு வந்து இவங்க அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை நிறைய அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க. இது அந்த யூசுப் நபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போதே சொல்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதே இப்படி பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளால இப்படி பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிரியப்பட்ட ஒரு குழந்தையே இவங்க கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் யூசுப் நபியால் அதை தாங்கவே முடியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து பார்த்தீங்கன்னா 1286 வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அல்லாவை நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான். ஸோ அதோட லாபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது. ஸோ அதோட கோர் வரலாறு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் யூசுப் நபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்சியில் போய் உட்காருவார். அவங்களோட அப்பாவை மறுபடியும் எடுப்பார். அவங்க அண்ணனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாக்கூப் நபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அல்லாஹ் நம்பினது மட்டும்தான் ஒரு பெரிய காரணமே தவிர அதை அவங்க பண்ணல அப்படின்னா வந்து இது எல்லா ஃபண்டமெண்டலுமே அது அவருக்கு வந்து பார்த்தா தீர்வாக இருந்திருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த வரலாறு எல்லாமே வந்து பார்த்தோன்னா சும்மா வரலாறு கிடையாது. இதெல்லாமே ஒவ்வொரு மக்களுக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. அதை நம்ம அதை அப்ளை பண்ணும்போது இது நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும் நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இதை அப்ளிகபிள் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடலோ இல்லை இது வந்து ஒரு தியரி தான், பட் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இது விஷயம் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மித்தவங்களுக்குலாம் ஓகே, பட் இது நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், நமக்கு எப்படி ஒர்க் ஆகுமா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், நமக்கு எப்படி நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுங்கிறது இருக்கும். ரெண்டாவது இந்த குரானை நம்ம ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி நம்ம ஒன்றும் பார்க்கல. இந்த குரானை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
75 வருஷம் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன் அது நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து குரானே சொல்லுது. ஏன் உனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, 50:37 வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குரான் சொல்லுது. யார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு சேஞ்ச் நடக்கணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, யார் மனம் தயாராக இருக்கிறாங்களோ, ஸோ என்னன்னா ரிசீவ் பண்ணுற கேப்பபிலிட்டி யார்கிட்ட இருக்குதோ, அவங்க கிட்ட மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வருவேன். ஸோ சும்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து எடுத்து குடுக்க அந்த மாரி கிடையாது. யாருக்கு அது உண்மையாலுமே தேவை இருக்குதோ, அவங்களுக்கு நான் வருவேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு புது ஐஃபோன் வாங்குறாங்க. சிம்மு போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்திலேயே நம்ம வாங்குன இடத்துக்கு பக்கத்திலேயே டவர் இருக்குது. ஆனா அவருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. ஏன் ஃபோன் போக மாட்டேங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா, ஃபோன் போகவே போகாது. எவ்வளோ பெரிய புதுசுல இருந்தாலும் போகவே போகாது. அப்போ இதை மோட நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணுறது இன் த சென்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று ஓகே, அது நம்ம என்ன சொன்னாலுமே அக்ரி பண்ணிக்கணும். அது என்ன சொன்னாலும் அதை நம்ம ஒத்துக்கணும். அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம கேட்போங்கிற ஓப்பன் மைண்ட்னஸோடு நம்ம உள்ளே போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்ல வருதுங்கிற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் நமக்கு அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா புரிய வரும். இதில் இன்னொரு விஷயம் இன்னொன்று என்னன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இது 4:174 வந்து பார்த்தீங்கன்னா, அல்ல என்ன சொல்கிறேன்னா, இந்த குரான் அப்படிங்கிறது ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஒளி அப்படிங்கிறது லைட்டு. ஸோ அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே வரணும் அப்படின்னா வந்து நம்ம ஓப்பன்னஸாக இருக்கணும். ஓப்பன்னஸ்னால் நம்மளோட மைண்டையும் நம்மளோட மனசையும் ஓகே நம்ம அதை அக்ரி பண்ணிப்போங்கிற மனநிலைமை இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழுத்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே லைட் வரணும், நமக்கு வரவே வராது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு டோர் விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஸோ வெளியே இருக்கிற லைட் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி தான் நம்மளும் இதை ஓப்பன் பண்ணுற அந்த மனநிலைமை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது வந்து அப்ரோச் ஆகும். சரி, அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்கேனா திறந்து வச்சுருக்கேனா, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம பூட்டி வச்சிருக்கோமா திறந்து வச்சிருக்கோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39வது அத்தியாயம் 23ல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரானை நம்ம படிக்கும்போது நம்மளோட அந்த படிக்கும்போது இறைவனை நம்ம அஞ்சும்போது நம்மளோட தோல் வந்து பார்த்திங்கன்னா சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அதில் இருக்கிற வரலாறு, அதில் இருக்கிற அறிவியல், அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற விஷயங்கள் நம்மளோட மனநிலைமை நம்ம படிக்க படிக்க அந்த விஷயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வந்து பார்த்தா அது வந்து கொடுக்கணும். இன்னொரு வசனத்தில் வந்து பார்த்தோன்னா 17:109 என்ன என்ன வசனத்தில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், குரானை நம்ம எப்படி நம்ம இது பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நம்மளோட இப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது படிக்கும்போது நம்ம அந்த அழுகிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இல்லை நம்ம சஜிதா பண்ணிடுவோம். இதுக்கு உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவருக்கு வந்து வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் வச்சுருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதாரணம். ஸோ நீங்கள் தான் இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே இங்கே சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லும்போது அந்த வசனத்தை கேட்டோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுறாங்க. நபிகள் நாயகத்தோட கடைசி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தொழுக வைக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகிட்ட சொல்லி அபூபக்கர் அவங்க வந்து தொழுக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து இப்போ தொழுக வைக்க வேணாம், நீங்கள் வந்து உமர் தொழுக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ரொம்ப மென்மையானவர். அவர் 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 தொழுக வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வசனம் 3 வசனம் பண்ணும்போதே அழுதுருவார். ஸோ அப்போ என்னென்னா, அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போதே நம்மளோட அந்த இது வந்து அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாயிடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நபிகள் நாயகம் அருளப்பட்ட இந்த வேதம் அதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அருள் இருக்காங்க அப்படிங்கிறத வழங்கப்பட்டாங்கனாவே அவங்களோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்ணில் தண்ணி வந்துடுமா, எல்லாத்துக்குமே அது படித்தோன்னா தண்ணி வந்துடணுமா, உடல்கள் சிறுத்துடணுமா அப்படின்னா, அப்படி எல்லாருக்குமே அது ஆகுமானா அது கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு விஷயம் உண்மை, அந்த விஷயம் சத்தியம், அது வந்து லாஜிக்கலி ப்ரூவன்ட் அப்படின்னு சொல்லும்போது
அது வந்து நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க வந்து பண்ண ரெடியா இருக்கணும். அப்படி நம்ம மனசு ஏத்துக்க ரெடியா இல்ல அப்படின்னா வந்து, நம்ப அந்த மனச ஏத்துக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணணும். இந்த மாரி வந்து அ என்னோட உள்ளத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையாக்கு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னஸ் பண்ணு. எதனாலுமே நான் அக்ரி பண்ணிக்கிற மாதிரி என்னோட கல்பனைய வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணு. என்னோட இதயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசாக்கு. அப்ப லேசாக்குன ஒரு மண்ணு மாரி நம்மளோட இதயம் இருந்தா தான், சொல்ல வர விஷயங்கள் என்னவா இருந்தாலுமே நமக்குள்ள அது மோல்ட்னஸ் ஆயி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இது எப்படிலாம் இருக்கும், எந்த மாரிலாம் இந்த எந்தெந்த மாரிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்ல நம்ம இது எப்படி வந்து பார்த்தோம்னா, நமக்கு எப்படி இத அப்ளை பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.